டிவிக்கு பெரும்பான்மை கிடைக்குமா கிடைக்காதா? தூபே 2 6 அடிப்பாரா இல்லையா? கடைசியில வந்தாருங்க ஆதரவு தரத்துக்கு எய்டன் மார்க்ரம் எங்க திருமாவளவன் மாதிரி வந்தாரு, ஆதரவு குத்தாரு. 2 வைடு 2 6. இடையில சில பேர் திக்னேஷ் சதி ஒரு கேட்ச் விட்டு ஆதரவு தந்தாரு. ஆமா பூரன் அவருக்கும். பட் நாங்க அதாவது சீக்கிரம் முடிக்கலாம்னு பார்த்தோம். பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் இழுத்து தான் போவாங்க. இன்னைக்கு நேத்தா பக்குன்னு இருக்கு. முக்கால் வாட்சி நம்ம பேஷண்ட், அதாவது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் சுகர் பேஷண்ட் ஆனதுக்கும் பிபி பேஷண்ட் ஆனதுக்கு காரணமே நம்ம ஆளுங்க தான். இழுத்து முடிக்குது. எனிவே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் உண்மையிலே. ஏன்னா 10 பால் 20 என்னடா இதுன்ட்டு. பட் எய்டன் மார்க்ரம் அவர் பார்த்து வச்சிருந்துருக்காங்க. இப்போ டிவியில் பார்க்குற உங்களுக்கு தெரியும், கிரௌட்ல பார்க்குறவங்களுக்கு என்ன எய்டன் மார்க்ரம் இருக்கா, ஒரு ஓவர் வெளியே இருக்கலாம் எனக்கு தெரியாது. முடிச்சு விட்டாங்க பார்த்துக்கலாம். அப்படியே அரசியலுக்கு போங்க. ஆண்டவங்க எல்லாம் கீழே போறாங்க, புதுசா வந்தவங்க எல்லாம் மேலே போறாங்க. ஓகேங்களா? பட் இந்த டீமை வந்து ப்ரோ, இந்த டீமை நீ என்னைக்குமே எழுத முடியாது. புரியுது? நீ சிஎஸ்கே நீ ரைட் ஆஃப் பண்ணாத. நான் திரும்ப சொல்றேன், நாய் மாதிரி இதே சேப்பாக்கு வெளிந்து தோத்த 3 மேட்ச் தோத்த பிறகு கத்துறேன். பசங்க நம்ம பசங்க கூட வந்து கூட நிக்கல. புரியுது? எவனோ அரைகுறையா வீடியோ எடுத்து போட்டான். என்னது 49 கூப்பிட்டேன்னு. புரியுது இல்லையா? அது அரைகுறை வீடியோ பார்த்துட்டு என்ன கத்துனாங்க. நான் என்ன பண்றது, நம்ம நேரம் சரியில்லை. புது கட்சி வந்திருக்கு, நேரமும் மாறி இருக்கு, எங்காலமும் ஓங்கும், என் கையும் ஓங்கும், அரசியல் கட்சியும் மாறி இருக்கு, சிஎஸ்கே கையும் ஓங்கும். இனிமேல் விசில் தான், மஞ்சள் தான். சீக்கிரமா முடிச்சுட்டா நாங்க குத்த காசுக்கு என்ன ஒர்த்து அந்த மாதிரி வேணாம் ப்ரோ. 16 ஓவரில் முடிச்சிருக்கலாம். பட் அவங்க ருத்ராஜும் கார்த்திக் சர்மா கொஞ்சம் ஆடினாங்க. போக பயம் வந்துச்சு, தலைமையில் துண்டு போடலாமா இதாவது. அரசு சூப்பரா இருந்துச்சு. டூபே லாஸ்ட்ல வந்து 6 அடிச்சாங்க. சமைக்கு ஒரு ஓவர் இருந்தா மேட்ச் மாறிட்டு இருக்கும். அவங்க லாஸ்ட் ஓவர் போட ஆள் இல்லை, அதனாலதான் மேட்ச் மிஸ் ஆச்சு. அவங்க கேப்டன்ஷிப் எல்ஹெச் கேப்டன்ஷிப் தப்பு பண்ணிட்டாருங்க. எல்லா மேட்சுக்கும் வரீங்க, நாங்க தோக்கணும்னு நினைக்கிறோம் பிரதர். நல்ல கேம் நடக்கணும்னு வச்சா கடைசி ஒன் சைடா போயிருந்தா நல்லா இருந்திருக்காது. இது பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்தது. அது அவங்க பாத்துப்பாங்க. இப்ப வந்து என்னன்னா, நாங்க வந்து தோத்துக்கிறப்ப அசிங்கப்படுத்தாங்க. இப்ப நான் ஆண்டு வந்து இப்ப ஜெயிக்கிறப்ப எப்படி இருக்க வழி தெரியும். நாங்க வந்து சொல்லுங்க 12 மணி ஈக்குவல் பண்ணிட்டோம், தோக்கிறப்ப அசிங்கப்படுத்தாங்க. ஜெயிச்சு வந்துட்டோம். இப்ப பேச சொல்லுங்க, 12 மணி ஈக்குவல் டாப் 4 போறோம். அவ்வளவுதான். என்ன அசிங்கப்படுத்தாங்க. 3ஆவது வெட்டி ரூத்தாஸ் கேப்டன்ஷிப் தோனி நம்ம கேப்டன்ஷிப் ஆடி இருக்காங்க. சிஎஸ்கே இனி வந்து ஜெயிச்சது நார்மல் வின் கிடையாது, ரெக்கார்ட் வின். 5 வருஷமா சுரேஷ் ரெய்னா பண்ணதுக்கு அப்புறம் 101 ரன் சேஸ் பண்ணதே இல்ல. சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்கன்னா ரெக்கார்டு. டோனி இல்ல, சுரேஷ் ரெய்னா இல்ல, அடிச்சிருக்கனா பெரிய விஷயம். கண்டிப்பா பிளே போகும் ப்ரோ. 3 மேட்ச்ல 15 ஓவர்ல அடிச்சிடலாம் ப்ரோ. அவுட் ஆயிட்டாங்க. எப்படி அடிக்குது அவன் இன்டர்ன் நல்லா ஆட்டானுங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கூட ஆயிட்டு அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. கடைசி பால் நினைச்சிருப்பானுங்க ஆர்சிபி தோத்துருவானுங்க. இவனுங்க வரவே மாட்டானுங்க, கீழே போயிடுவானுங்க. இப்ப அவனுக்கு தான் கீழே இருக்கிறானுங்க. இனி மட்டும் தோத்தானுன்னா அவனுங்களே வெளியே போயிடுவானுங்க ப்ரோ. நாங்க தான் ப்ரோ வருவோம் இந்த 3 மேட்ச் ஜெயிச்சு கன்ஃபார்மா. மறுபடியும் இந்த வருஷமா ஆர்சிபி போயிடும், அவ்வளவுதான், வெளில போயிடும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களா வெஸ்ட். ஆர்சிபி நல்லா தான் இருந்தானுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் 5 மேட்ச். அதுக்கப்புறம் பாதாள போன மாதிரி போறானுங்களா, ஆர்ஆர் போன மாதிரி. அதே தான் அவனுங்க வருஷம் வருவானுங்க, 4வது பொசிஷன் பிடிப்பானுங்க, தோத்துட்டு போயிடுவானுங்க. அந்த டீம் தான், அதுக்கு தான் லாக்கி. சிஎஸ்கே ஸ்டார்டிங் தோத்துட்டு அப்புறம் கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. அதான் ப்ரோ சிஎஸ்கே. நன்றிங்க. அது வந்து 4 பேட்ஸ்மேன் ஆடினே இருக்காங்க. கடைசி ரெண்டு பிளேயர்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. அவங்கள இறக்கி விட்டு அடுத்த ஆடணும்னா கன்ஃபார்ம் பிளேயர் ப்ரோ. அடுத்து இந்த டீம் அடிச்ச மாதிரி மே 15 அடிச்சு நாங்க நல்லா 14 பாயிண்ட் 4 பாயிண்ட்டுக்குள்ள போறோம் ப்ரோ கன்ஃபார்மா. இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஆடிட்டாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் லேக் ஆஃப் இருக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல தான் சீனே. இப்போ ஆர்சிபி சொல்ல வருதுன்னா ஆக்சுவலி கீழே டீம்ல இருந்த எல்லா பிளேயரும் கொஞ்சம் வந்துட்டு ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்க. இப்ப எல்லாம் பெர்ஃபார்ம் கரெக்டான டைம்ல பண்றாங்க, அதனால மேல வராங்க. இப்போ வந்து நீங்க 2 மேட்ச் தோத்தீங்களா, அப்ப மட்டும் என்ன மேட்ச் அது? இப்ப மேட்ச் தோத்தீங்க யாராவது ஜெயிக்கா சேவாங்க பேச ஓகே. அப்படி ஆட கூடாது. ஆமா ஆமா சூப்பரா பண்ணிருக்காங்க. துபே எதிர்பார்த்த மாதிரியே தான் அடிச்சாப்ல.
எப்படியும் கடைசி ஒரு போய் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம், அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர். இந்த வருஷம் நாங்க தான் கான்ஃபிடென்ட்டா இருப்போம். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னா, இந்த மேட்ச் நாங்க டாஸ் ஜெயிச்சா போதாது, மேட்ச் ஜெயிக்கணும். இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம்னா பிளே ஆஃப் குவாலிஃபைடு. இந்த மேட்ச் ஆர்சிபி இன்னும் 49 ரன் மட்டும் தான். ஆர்சிபி இனிமே சிஎஸ்கே நால ஆர்சிபி ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் கூட தான் தோத்தாங்க. இந்த டீம் கூடவா? ரொம்ப ஒன்றும் வித்தியாசத்துல நாங்க தோக்கல. சூப்பரா இருந்தது. சிஎஸ்கே தான். ஆமா, சிஎஸ்கே நல்லா பண்ணுடா. நல்ல வினிங் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உருள் பட்டேல்னால இன்னைக்கு இன்னிங்ஸ் செமையா சூப்பரா போச்சு எல்லாருக்கும். அப்புறம் அவங்க டிராப் கேட்சுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லக்னோக்கு. கன்ஃபார்ம் ஆர்சிபி தான் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. ஆர்சிபி சிஎஸ்கே வின் பண்ணதுனால கொஞ்சம் மைண்ட் இப்ப நடந்த மேட்ச் பேசுங்க. ஆர்சிபி மேட்ச் நைட் பேசிக்கலாம். போய் மும்பைல போய் பேசுங்க போங்க. அவங்க சிஎஸ்கே மேட்ச் வந்து ஆர்சிபி நினைச்சு வந்துட்டாங்க. ஆனா சிஎஸ்கே ஜெயிச்சதுனால அவங்களால உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியல. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்களே. சரி, ஓகே ஓகே. இப்போ 2026 எலெக்ஷன் எப்படி டாப்ல போயிட்டு அப்ல வந்து என்னடா தெரியாம இழுபறி ஈத்து இருந்தது. இப்போ டாப்ல போய் எலெக்ஷன் மாரி அப்ல வந்து வந்தோம். என்னடா வருவாங்களா, கூட்டணி சேருவாங்களா, வர மாட்டாங்களா அப்படி இருந்தது. அடுத்த பிளேயர் அவுட் வந்து தூபே 6 அடிக்க மாட்டாரா, மெஜாரிட்டி காட்ட மாட்டாரா இருந்தது. அதே மாரி அடிச்சு வின் பண்ணிட்டோம். நம்ம இப்போ சொல்ல வரதா, நாங்க தான்டா சிஎஸ்கே. ஆர்சிபி உனக்கு இருக்குது லாலிபப்பு, உங்களுக்கு நாங்க எடுக்கிறோம் கப்பு, உங்க வாயில சொருகிறோம் லாலிபப்பு. அவனுக்கு ஆடணும். இந்த மேட்ச் தோக்கணும், ஜெயிக்கணும். வருவானுங்க டாப் 2ல நம்ம அடிக்கிறோம், அவன் மண்டியை பொழக்கிறோம். ரொம்ப ஆடினாங்க. நாங்க தான் கப்புக்கே பிறந்தவங்க. கப்பே இல்லைன்னா எந்த டீமும் இல்லை. நாங்க தான் மெஜாரிட்டி காட்டும். பெரிய ஆளுங்க, பெரிய ஆள் இல்லை. இப்போ நிரூபிச்சிட்டோம். நான் கலாச்சிங்க பிளேயர்ஸ் சரியில்லை. சிஎஸ்கே 2 வருஷமா அது சிஎஸ்கே பரம்பரையை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். என்னென்ன பேச்சு பேசுனீங்க? வாடா இப்ப வாங்கடா, அந்த வா வா சண்டைக்கு வாங்கடா, இப்ப சண்டைக்கு வாங்கடா அப்படி இருக்கும். நாங்க ஆக்சுவலி ஹேட்ரிக் வின் பண்றாங்க. சேப்பாக்ல வின் பண்றது எப்படி இருக்கு? செம்ம என்ஜாயா இருக்கு ப்ரோ. ஏன்னா நம்ம பிளேஸ் அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஓகே, 200+ ரன்ஸ் ஒரு சேஸ் பண்ணதே எல்லாரும் 5 வருஷமா சேஸ் பண்ணதில்ல அப்படினாங்க. இன்னைக்கு சேசிங் எப்படி இருக்கு? சான்ஸே இல்லை ப்ரோ. பவர் பிளேயர் சூப்பராக அடிச்சுட்டாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அதில் மிஸ் பண்ணியிருந்தா கன்ஃபார்மாக தெரியல. அதில் அடிச்சு செம்ம பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பிளேயர்ஸ். ஆனால் லாஸ்ட்டில் வந்து கலக்கிட்டாங்க. சிஎஸ்கேனா என்னன்றதை நிரூபிச்சுட்டாங்க. பட் டீம் கரெக்டாக இருக்கா? இந்த டீம் வந்து ஃபைனல்ஸ்க்கான டீம் ஆயிடுது. என்னை பொறுத்தவரைக்கும் டோனி இல்லாத பெரிய மைனஸு. பட் அது இல்லாமே இந்த அளவுக்கு கொண்டு வந்தது பெரிய விஷயம்தான். பட் சான்ஸே இல்லை ப்ரோ. என்ன வேர்ட் சொல்கிறதுக்குன்னு சான்ஸே இல்லை. அவர் இந்த மேட்ச் ஜெயிச்சுன்னா முக்கிய காரணம் உருவில் பட்டேல் தான். செம்மையா பண்ணிட்டார். ஓகே, ஒரு இல்ல பாத்தீங்கன்னா ஹேட்ரிக் வின் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டே வராங்க. மேல டீம்ல தோத்துக்கிட்டே வராங்க. எந்த டீம் டக்குனு கீழ இறங்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம மேல போகணும்னு நினைக்கிறீங்க? மேல ஏன்னா ஆர்சிபி இருக்காங்க மேல. ஆர்சிபி வந்துட்டு நம்ம மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ப்ரோ. கண்டிப்பா. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. அவங்க கூட ஒரு பிளே ஆஃப்ல ஒரு ரிவெஞ்ச் ஆடினா நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா நல்லா இருக்கும்.